பிரசன்ன பெருமாள் கோயிலுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சின்ன திருப்பதின்னு ஒரு ஊருங்க. அதாவது காமலாபுரத்துலேருந்து வந்தாலும் சின்ன திருப்பதிக்கு வரலாம், செம்மண்ணப்பட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு வந்தாலும் சின்ன திருப்பதிக்கு வரலாம். பக்கத்தில் இருக்குது. ஆமாம், ஓமலூர் பக்கத்தில். அங்கேருந்து பஸ் வசதியும் இருக்குது, நிறைய ஆட்டோவில் வரலாம். நாங்கள் வந்து வண்டியிலே வந்துட்டோம். சேலத்துலேருந்து தருமபுரி போகிற ட்ரெயினில் ஏறினா இங்கே ஸ்டாப்பிங்காக இருக்குது. ஆமாம், அந்த ஸ்டாப்பிங்கில் ஏறினா இந்த கோயிலுக்கு வரலாம். கோயிலுக்கு வரலாம். இங்கே கோயிலுக்கு பேர் பிரசன்ன வெங்கடரமண சுவாமி கோயில். நாங்கள் ரொம்ப நாளாச்சுங்க இந்த கோயிலுக்கு வந்து ஒரு 2-3 வருஷம் ஆகிருக்கும். ஆனால் கோயில் வந்து எல்லாமே வந்து புதுப்பிக்கிறாங்க. அப்போ வந்ததுக்கும் இப்போ கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்க. அதனால தான் வந்து கோயில் ஃபுல்லாக எல்லாமே கோயில் வேலை நடக்குது. 4-9 கும்பாபிஷேகம். கும்பாபிஷேகம் பண்ணுறதுனால சாமி வந்து இங்கே கோயில் வந்து மூடிட்டு இருக்காங்க. வெளியே எடுத்து வச்சுருக்கலாங்க சாமி அந்த சைடில். அங்கே போய் சாமி கும்பிடுங்க. கும்பாபிஷேகம் நடக்கிற வரைக்கும் வந்து கோயில் வந்து பூட்டி வச்சுட்டு வேலைலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க வெளியே. இப்போ நம்ம அந்த கோயில் சுற்றி வந்து பின்னாடி தான் சைடில் வச்சுருக்குறாங்க. போய் சாமி கும்பிட்டு அப்படியே வரலாம். பாருங்கள், சாமி வந்து கோயில் மூடி வச்சதுனால, அதாவது கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்காக உள்ளே வந்து மூலவர் வைக்கிற இடத்துல வந்து கோயில் மூடிட்டாங்க. வெளியே வந்து அதுக்குன்னு ஒரு இடம் சின்னதாக ஒரு கோயில் மாதிரி இருக்குது. அந்த இடத்துல வந்து எல்லா சிலையும் வந்து சாமியெல்லாம் பெருமாளெல்லாம் இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சு இங்கே தான் வந்து எல்லாமே பூஜை பண்ணிட்டு போகிறாங்க. அதாவது 4/9 தேதி 2025 இந்த வருஷத்தில் வந்து 9ஆவது மாதம் தான் கும்பாபிஷேகம் நடக்கும். அப்போ வந்து நம்ம அந்த கோயில் இங்கே இருந்தால் கண்டிப்பாக வந்து கும்பாபிஷேகத்தை வந்து அட்டன் பண்ணுவோம். நாங்கள் போகிற கோயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா மலையில் தாங்க இருக்குது. எல்லாமே பெருமாளெல்லாம் மலையில் தான் இருப்பார். அதே சமயத்தில் எல்லா கோயிலுமே வந்து மலையை சுற்றி சென்டரில் தான் வந்து இயற்கையான இடத்துல தான் வந்து அதுக்குன்னு ஒரு இடம். கோயிலுக்கு பேர் சின்ன திருப்பதி கோயிலுன்னு இங்கே அந்த மாதிரி இங்கே இருக்கிறது வந்து இந்த கோயிலோடைய சிறப்பு என்னன்னா இதுதான், பெருமாள் தான். பெருமாள் பிரசன்ன வெங்கடரமணா கோயில். இது பெருமாள் சனிக்கிழமை தான் ரொம்ப ஃபேமஸ். இப்போ கும்பாபிஷேகன்றதுனால ஜனங்க அவ்வளோ வரலன்னு நினைக்கிறேன். இந்த இதுவெல்லாம் போட்டு காட்டுவாங்க. இங்கே வந்து என்ன பார்த்தீங்கன்னா என்ன பூ போட்டு பார்க்குறது ரொம்ப ஃபேமஸ்ஸு. நிறைய பேர் பார்ப்பாங்க. ஆனால் இப்போ யாருமே இல்லை. கோயில் வேலை நடக்கிறதுனால யாருமே இல்லை. மலைக்கு மேலே தான் இருக்குது. கொஞ்சம் படி ஏறி வரணும், இல்லைன்னா வண்டியும் வந்து மேலேயே வருது. சுற்றி மலைக்கு நடுவில் தான் இருக்குது. ஆமாம், மலைக்கு சென்ட்ரல் தான் நல்லாயிருக்கும். ஆனால் நான் வந்து அதே நேரத்தில் இந்த கோயில் இன்றைக்கி ஒரு விசேஷம் நான் பார்த்தீங்கன்னா கீழே சந்தை. இன்னைக்கு சனிக்கிழமை இங்கே சந்தை. ஆமாம், சின்ன திருப்பதினாவே சனிக்கிழமை. அதுக்காக தான் சந்தை சனிக்கிழமை உருவாக்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கோயிலுக்கு நிறையா கூட்டம் வரும். அப்படியே காய்கறியெல்லாம் வாங்கிட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு மேலே வந்து சாமி பார்த்துட்டு கீழே வந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே சந்தையும் இருக்கும். கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய இடங்க வண்டி விடுறதுக்கு, கார் பார்க்கிங், 2 வீலர் விட்டுக்கலாம். கோயிலை சுற்றி வரத்துக்கே வந்து நிறைய இடம் நல்லா ஃப்ரீயாக நல்லா எல்லாம் தார் ரோடு போட்டு நல்லா பெருசாக இருக்குது. இன்னொரு இந்த வழி போனீங்கன்னா நம்ம வண்டி வர வழி இருந்தது. அங்கே வந்து இது கட்டிட்டு இருக்காங்க. முன்னாடி வந்து என்ன ஆட்சி கட்டுறாங்க. ஆட்சி கட்டுறதுனால வழி இல்லை. 2 வீலர் வரத்துக்கு கூட தள்ளி ஒருத்தர் தான் எடுத்துன்னு வர முடியும். இப்போ இந்த பக்கம் எல்லா வண்டியுமே வந்து ரூட் இந்த பக்கம் போகுது. இப்போ நம்ம கிழக்கே இறங்கி போகிறோம். இது வந்து புதுசாக ரோடு பெருசாக போட்டிருக்காங்க வண்டி வரத்துக்குலாம் மேலே. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பிரசன்னா வெங்கடரமணா பார்த்துட்டோம். இந்த கோயில் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.